ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து +2 காமர்ஸ் 2022 போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணதனுடைய வீடியோஸுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த போர்டு எக்ஸாம்ஸ் கொஷின்ஸை வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டிஸ்கஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து காமர்ஸ் 2022 ஓகே போர்டு எக்ஸாமினுடைய கொஷின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ்க்கு 1 வேர்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா லம்பாக நீங்கள் வந்துட்டு 20 மார்க்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து புக் இன்சைட் வந்து லைன் பை லைன் கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. அதே போல் புக் பேக் கொஷின்ஸுன்னு இல்லாமல் புக்கு இன்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக் வைஸ் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னாலே எந்த கொஷின் 1 வேர்டில் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கிடையாது. டே 1 எப்போ நீங்கள் +1 +2 வந்து ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டே 1லேருந்து நீங்கள் படிக்கிற ஹேபிட் வந்து புக் பேக் கொஷின்னு இல்லாமல் ஒவ்வொரு லெசனுடைய ஃபுல் லெசனையுமே நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமை வந்து ஈஸியாக நல்ல மார்க்கோட த்ரூ பண்ண முடியும். இது என்னுடைய கைண்ட் அட்வைஸ் இது. ஓகே, இப்போ வந்து 1 மார்க் கொஷினில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து டிவைடிங் the work into small tasks is known as division of work. Option A, division of work. Dividing the work into small task. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டிவிஷன் ஆஃப் ஒர்க். செகண்ட் ஒன் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ், ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்பெகுலேஷன், ரெடி மார்க்கெட். இது மூணுமே வந்து ஸ்டாக்கிங் எக்ஸ்சேஞ்சஸில் உண்டு. ஸோ அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் போத். இது ஆல்ரெடி வந்து 2023 கொஸ்டின் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் அண்ட் ஆர்ட். ஓகேவா, சயின்ஸ் அண்ட் ஆர்ட். சயின்ஸ் ஆர் ஆர்ட்னு கொடுத்தாங்கன்னா அது ஆன்சரை கிளிக் பண்ணாதீங்க. சயின்ஸ் அண்ட் ஆர்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சயின்ஸும் ஆர்ட்டும் சேர்ந்தது தான் அப்படின்னு தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஆப்ஷன் சி சயின்ஸ் அண்ட் ஆர்ட். அடுத்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1930. ஓகே, 1930 தான் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர் ஆர் டேஷ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த கண்ட்ரி. இதுக்கு வந்து நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா 2023 கொஷின் பேப்பரில் நான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் 21ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஐ எம் சாரி. அது ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் வந்து 24 தான். ஸோ நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. தேர் ஆர் டேஷ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் த கண்ட்ரி. கண்ட்ரியில் எத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் டி 24. நமது 21 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைஸ், எக்ஸாக்ட் ரீஜியன் வைஸ் தான் 21 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் மொத்தமாக அப்படின்னு பார்க்கும்போது 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ 2023 நான் டிஸ்கஸ் பண்ண ஆன்சரை ப்ளீஸ் அதை வந்துட்டு மாற்றிக்கிட்டு 24 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which one of the market deals with the purchase and sale of shares and debentures. ஸோ எந்த மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸையும் டிபென்ச்சர்ஸையும் வந்து நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் தான். ஸோ ஆப்ஷன் பி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அடுத்தது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் issued by agencies such as state government, semi-state authorities, central government, all of the above. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் issued by agencies வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர் இதுக்கு. ஆப்ஷன் டி. அடுத்தது which meeting will be held once in the lifetime of the company. which meeting will be held once in the lifetime of the company. கம்பெனியினுடைய ஒரு மொத்த அந்த கம்பெனியினுடைய ஃபுல் லைஃப் டைம்லேயே வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து இந்த மீட்டிங் வந்து வைப்பாங்க. அது என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி. ஓகே, ஸ்டாச்சுட்டரின்னா என்ன, லா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ லீகலாக வந்து இந்த மீட்டிங் வந்து ஒரு முறை தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிளா,
இல்லை டைட்டில் ஆஃப் த ஹோல்டர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸா, இல்லை ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட், ஏ அண்ட் பி ஆர் ராங். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே என்னன்னு அர்த்தம், டிரான்ஸ்ஃபரபிள் தான். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்ட். டைட்டில் ஆஃப் த ஹோல்டர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ், யார் அதை ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து அவரை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா, ஹீ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ். அப்போது ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன், இதுதான் கரெக்ட். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். அடுத்தது கொஷின் நம்பர் 10, ஆண்டர்ப்ரூனர் இஸ் நாட் கிளாசிஃபைட் as. ஆண்டர்ப்ரூனர் அப்படின்னாலே என்னது, அவர் தான் ஓனர், தொழிலதிபர் வந்து அவர் தான் ஓனர். அப்போது அவர் வந்து நாட் கிளாசிஃபைடு. இப்போ வந்து ரிஸ்க் பேரர், அவர் கண்டிப்பாக ரிஸ்க் எடுப்பார், இன்னோவேட்டிவாக தன்னுடைய பிஸ்னஸ்க்காக திங்க் பண்ணுவார், தன்னுடைய பிஸ்னஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதும் அவர் தான். ஆனால் அதில் இருக்கிறக்கூடிய எம்ப்ளாயி அவர் கிடையாது, ஏன்னா அவர் தான் வந்து ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஆண்டர்ப்ரூனர்னா ஓனர் ஆஃப் த கம்பெனி தான். ஓகேவா, ஸோ ஆண்டர்ப்ரூனர் தொழிலை தொடங்குறவங்கள தான் நம்ம ஆண்டர்ப்ரூனர்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஹீ இஸ் நாட் கிளாசிஃபைட் ஆஸ் எம்ப்ளாயி. ஸோ ஆப்ஷன் ஏ எம்ப்ளாயி தான் கரெக்டான ஆன்சர். த ஃபைனல் எய்ம் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் இஸ் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா, கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து மெயின். த ஃபைனல் எய்ம் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் இஸ் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். ஆப்ஷன் ஏ லாங் டேர்ம் ஃபினான்ஸுக்கான ஒரு மார்க்கெட்டு தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் எ டேஷ் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்னாலே என்னது, எக்ஸ்டர்னல், நம்ம பிஸ்னஸ்ஸை நம்ம கம்பெனி தாண்டி நம்ம வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் எ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அடுத்தது a private company shall have a minimum of dash directors, minimum of 2 directors. ஆப்ஷன் சி 2 directors அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் who is supreme in the market? ஆப்வியஸ்லி எந்த மார்க்கெட்டுனாலும் பிஸ்னஸ்னாலும் யார் இஸ் த ஹீரோ, கஸ்டமர் இஸ் த ஹீரோ. ஸோ who is supreme in the market? கஸ்டமர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் எ டேஷ் டஸ், மேனேஜர் டஸ். Okay, management is what a manager does. Option B is the right answer. அடுத்தது which of the following is not the main function of management? Organizing, staffing, planning, இதெல்லாம் வந்து மெயின் ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷனில் தான் டிசிஷன் மேக்கிங் வரும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் இல்லாத ஒன்று இது டிசிஷன் மேக்கிங். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுடைய ஆன்சர். கொஷின் படிங்க, வெதர் இட் இஸ் எ நாட் எ மெயின் ஃபங்க்ஷன் இல்லைனா மெயின் ஃபங்க்ஷனா அப்படின்றத கிளியராக கொஷின் படிச்சுட்டு ஆன்சரை டிக் பண்ணுங்கள். அடுத்தது த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேட்டிங் அன்சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் இஸ் கால்டு செலெக்ஷன். அன்சூட்டபிள் கேண்டிடேட்ஸை நம்ம என்ன பண்ணிவிடுவோம், எலிமினேட் பண்ணிவிடுவோம், அவங்கள வெளியேற்றிடுவோம். எதுக்காக, செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி செலெக்ஷன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது டேஷ் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி விச் அபாலிஷ் த லைசன்ஸ் சிஸ்டம். ஸோ லைசன்ஸ்டு சிஸ்டமை வந்து அபாலிஷ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லிபரலைசேஷன் சொல்கிறோம். அதாவது ரொம்ப நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, தளர்த்திடுறாங்க. ஸோ தளர்த்ததுனால ஈஸியாக வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அந்த தளர்த்துறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், லிபரலைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ லிபரலைசேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டேர்ம் கன்சியூமரிசம் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் த இயர். ஆப்ஷன் பி 1960. ஓகே, இப்போது பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ். இதில் ஏதாவது ஒரு 7 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஆனால் 30th கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. அதே போல் எழுதும் பொழுது மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், ஹெட்டிங்கை வந்து கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆன்சரை புல்லட் பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுதுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோல் ஓரியன்டட் அண்ட் இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ்.
ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு கோல் ஓரியன்டடான ஒரு விஷயம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து மற்றவங்க மூலயமா வந்து அது வேலையை செய்ய வைக்கிறது தான் வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ இதை வந்து புக்கில் வந்து நிறைய விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெலவெண்ட்டான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து இதுக்கு எழுதலாம். இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா எங்கே வந்து செக்யூரிட்டிஸ், அதாவது ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை வந்து எங்கே வந்து பை அண்ட் செல் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இதை எழுதும் பொழுது என்ன பண்ணோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸ்பிளைன் எனி 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 11 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து 2 மார்க்ஸ்ன்றதுனால ஏதாவது 2 ஃபீச்சர் மட்டும் நீங்கள் எழுதலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்ட் இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்மெண்ட் இருக்கலாம். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். வெறும் ஹெட்டிங் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஹெட்டிங் எழுதி அதை பற்றின ஒரு லைன் ஏதாவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதில் ஒரு பாயிண்ட், இதில் ஒரு பாயிண்ட்டு. தட் இஸ் ஃபீச்சர்ஸில் வந்து 2 பாயிண்ட் ஹெட்டிங் எழுதுறீங்கன்னா அந்த 2 ஹெட்டிங்லையும் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை ஒரு லைன் எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது வாட் இஸ் மென் பை ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட். ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன, அப்போதைக்கு அப்பயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை சேல் பண்ணுறதோ, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டான ஆன்சர் வந்து புக்கில் இருக்கும். ஸோ ஸ்பாட் மார்க்கெட்னா உடனுக்குடனே நடக்கிற பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிறது. ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த ப்ராடக்டை ப்ரைஸ் ஏறுறதோ இறங்குறதோ அதை பொறுத்து வந்து நம்ம வந்து பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ அதுதான் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து புக்கில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பாட் மார்க்கெட்னு எழுதிட்டு அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஃபியூச்சர் மார்க்கெட்டுன்னு அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கிவ் 4 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அடல்ட்ரேஷன். ஏதாவது ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் அடல்ட்ரேஷனா என்ன, கலப்படம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அடுத்தது வாட் இஸ் ப்ரைவேட்டைசேஷன். ஓகே, ப்ரைவேட்டைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸை வந்து தனியார் மயமாக்குறாங்க. அதுதான் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, அதை எடுத்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ப்ரைவேட்டைசேஷன். ஓனர்ஷிப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுதான் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு புக்கில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பாயிண்ட்ஸை படிச்சுட்டு எழுதுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் எழுதும் போதும் ஹெட்டிங் எழுதிட்டு அதனுடைய பாயிண்ட்டை நீங்கள் எழுதுங்க. அடுத்தது வாட் இஸ் எ கண்டின்ஜென்ட் குட்ஸ். ஸோ கண்டின்ஜென்ட் குட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு 2 லைன். ஓகேவா? கண்டின்ஜென்ட் குட்ஸ் பற்றி நீங்கள் 2 லைன் வந்து நீங்கள் எழுதுங்க. ஸோ கண்டின்ஜென்ட் குட்ஸ் ஆர் தி goods the acquisition of which by the seller depends upon the contingency. Contingent goods a part of future goods அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 2 லைன் வந்து நீங்கள் எழுதலாம். அடுத்தது லிஸ்ட் எனி 2 challenges faced by the women entrepreneurs. ஸோ challenges faced by women entrepreneurs பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது 2 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். அந்த 2 பாயிண்டில் ஏதாவது ஒரு லைன் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன்னா ஒரு சிங்கிள் லைனாக கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட போதும். அடுத்தது நோட் ஆன் டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றினா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் எதற்காக தொடங்கப்பட்டது, லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமியை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? மாடர்னைஸ் பண்ணுறதுக்கும் அதே போல் எல்லா விஷயங்களும் எலக்ட்ரானிக்கலி வந்து ஈஸியாக கோத்ரூ ஆகிறதுக்கும், அதாவது கரன்சியை கையில் எடுக்காமல் எல்லாத்தையும், எக்ஸாம்பிளுக்கு வந்து கரன்சியை கையில் எடுக்காமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜிபே பண்ணுறோம், இல்லைனா வந்து நெட் மூலிமா நம்ம பே பண்ணுறோம் இல்லையா? ஸோ
அதெல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டு தான். அதுதான் வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமியை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் னுடைய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி அவைலபிளாக இருக்கிறதுக்காக தான் வந்து இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து டிஜிட்டல் இந்தியா நீங்கள் அதில் புக்கில் இருக்கிற பேராகிராஃப் படிச்சுட்டு அதை கம்ப்ரைஸ் பண்ணி ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த கீ மேனேஜரல் பர்சனல் இன் எ கம்பெனி. கீ மேனேஜரல் பர்சனல் இன் எ கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. தட் இஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், மேனேஜிங் டைரக்டர், கம்பெனி செக்ரட்டரி, ஹோல் டைம் டைரக்டர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறாங்க. இதில் வந்து ஏதாவது நீங்கள் எழுதும்போது வந்து கீ மேனேஜர் பர்சனல் இன் எ கம்பெனி அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு நீங்கள் வந்து இவங்களெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 3. இதுலேயும் நீங்கள் 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். 40th கொஷின் வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி அந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டேப்லர் காலமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அழகாக அந்த டேப்லர் காலம் போட்டு எனி 3 தான் கேட்டிருக்காங்க. சரி 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். டேப்லர் காலம்லேயே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ்? ஸோ ட்ரெஷரி பில்ஸினுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூவர், ஃபினான்ஸ் பில்ஸ், லிக்விடிட்டி, வைட்டல் சோர்ஸ், மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு எழுதுனீங்கன்னாலே போதும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ். ஓகேவா? அடுத்தது எழுதும் போதே என்ன எழுதணும்? ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எழுதுங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் ஸ்டாக் டைப் ஆஃப் ஸ்பெக்குலேட்டர். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டர் பற்றினா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான 3 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா போதும். எழுதும்போது ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டர் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு 3 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுங்க. அடுத்தது வாட் இஸ் மெட் பை ஜாப் போர்ட்டல்ஸ்? ஜாப் போர்ட்டல்ஸ்னால் என்னது? ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எப்படி தங்களுடைய கேண்டிடேட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது, அவங்களுடைய வேக்கன்சியை வந்து எப்படி ஃபில்அப் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்கிற விஷயங்கள் தான் வந்து ஜாப் போர்ட்டல்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. யூஸிங் இன்டர்நெட் ஜாப் போர்ட்டல்ஸ் ஆர்கனைசேஷன் கேன் ஸ்க்ரீன் ஃபார் த ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபில் அப் தேர் வேக்கன்சிஸ். அவங்களுடைய வேக்கன்சிஸை ஃபில்அப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ஜாப் போர்ட்டலில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஆட்கள் தேவை அப்படின்றது எல்லாமே அவங்க போட்டுருவாங்க. அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஜாப் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து கரெக்டாக புக்கில் படிச்சுட்டு அதுக்கேற்ப நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. அடுத்தது ரைட் எனி 3 ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 6-7 இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு எழுதிட்டு எழுதுங்க. அடுத்தது வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ரைட் டு ரெட்ரஸல்? ஸோ ரைட் டு ரெட்ரஸல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ரெட்ரஸல் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 இப்போ 3 மார்க்ஸ் அப்படின்றதுனால ஒரு 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா பெட்டராக இருக்கும். 4 பாயிண்ட் எழுதிங்கன்னா இன்னும் ரொம்ப ஓகே தான். ஓகேவா? ஸோ ரெட்ரஸல், ரைட் டு ரெட்ரஸல்னா என்ன? காம்பன்சேஷன் வித்தின் எ ரீசனபிள் டைம், பூஸ்ட் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிளைம்ஸ். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எழுதலாம். அடுத்தது ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசி பற்றி ஒரு ஷார்ட் நோட், அதை பற்றின ஏதாவது ஒரு 2-3 லைன்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மென்ட் பை எக்ஸிஸ்டிங் குட்ஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றியும் நீங்கள் எழுதலாம். எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓன்ட் அண்ட் பொசஸ்டு பை த செல்லர் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அதாவது சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்லர்கிட்ட தன்னுடைய குட்ஸ் அவர் வச்சிருக்கிறார் இல்லையா, பொசஸிங், ஓனிங் த குட்ஸ், அதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 பாயிண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எழுதுங்க. அடுத்தது வாட் இஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா? ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் இனிஷியேட் பண்ணப்பட்டது. அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கும் சரி, ஃபாரினில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி, நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ரிசோர்ஸஸை வந்து சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கண்ட்ரியை வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றுறதுக்கும் கொண்டு வரப்பட்ட அவங்களுக்கான வாய்ப்புகள் அமைத்து கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்றது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது India Tech Public Company issued equity shares and preference shares. After some years, the company went into liquidation. Which type of shareholder will get the share capital? First explain. ஸோ இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆயிடுச்சு, அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, எந்த ஷேர் ஹோல்டருக்கு முதல்ல வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியோராக வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீபேமெண்ட் வந்து எப்போ கிடைக்கும், கம்பெனி வந்து வைண்ட் அப் ஆகும்போது தான் அவங்களுக்கு வந்து ஷேர் கேபிட்டல் தட் இஸ் அவங்களுடைய அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்கப்படும், ரீபேமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸில் இருக்கவங்களுக்குரிய உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ரீபேமெண்ட் வந்து யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து விச் டைப் ஆஃப் ஷேர் ஹோல்டர் வில் கெட் த ஷேர் கேபிட்டல் ஃபர்ஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வில் கெட் த ஷேர் கேபிட்டல் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் அவங்களுக்கு தான் முதல்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்பொழுது செட்டில்மெண்ட் ஆகும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கான ரீபேமெண்ட் தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க. இதுக்கு தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷினில் 6 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் எனி 5 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன், மோட்டிவேட்டிங். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது எக்ஸ்பிளைன் த இம்பேக்ட். எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு பாக்ஸில் அந்த 5 பாயிண்ட்ஸ் பிளானிங், ஆர்கனைசிங் அப்படின்றத எழுதுங்க. அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போது நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கும். அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த இம்பேக்ட் ஆஃப் எல்பிஜி ஆன் இந்தியன் எக்கானமி. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு எல்பிஜின்னா என்னன்னு பார்த்துட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா இம்பேக்ட் ஆஃப் எல்பிஜி இன் இந்தியன் எக்கானமி பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மணி மார்க்கெட்னா என்ன, ஒரு சிங்கிள் லைன். அதே போல் கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, ஒரு சிங்கிள் லைன். அதுக்கு அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் டேப்லர் காலம் போட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அதில் எழுதுங்க. ஸோ இப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே. அடுத்தது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி. ஸோ கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிக்கான ஒரு 5 டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் அவங்க 5 டிஃப்ரென்சஸ் எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் என்ன, சிங்கிள் லைன் எழுதிக்கோங்க. வாரண்டினா என்ன, சிங்கிள் லைன் அதை பற்றி எழுதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து டேப்லர் காலமில் போட்டு நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 or 8 பாயிண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு எழுதிட்டு பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் ஆர் 2 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ஆன்சரையுமே
பேராகிராஃபாக எழுதாதீங்க. இப்போ ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க அப்படி இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேராகிராஃபாக எழுதாமல் புல்லட்ஸ் பாயிண்ட் போட்டு நீங்கள் 1 or 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்பிளைன் எனி 5 கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். ஸோ டிபென்ச்சர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஏதாவது ஒரு 5 நீங்கள் வந்து எழுதலாம். அதாவது டிபென்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர், பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ், ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ், செக்யூர் டிபென்ச்சர்ஸ், அன்செக்யூர் டிபென்ச்சர்ஸ், ரெடியூமபிள் டிபென்ச்சர் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இருக்குது. வெறும் ஹெட்டிங் மட்டும் எழுதினீங்கன்னா மார்க் வராது. அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 2-3 பாயிண்ட்டாவது அதை பற்றி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டிபென்ச்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அதுக்கு கீழே வந்து கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்னு எழுதி பாக்ஸில் வந்து இப்போ வந்து எனி 5 தான் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த 5உடைய ஹெட்டிங் மட்டும் எழுதிட்டு அதுக்கு கீழே ஒவ்வொன்றத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் 5 மார்க்ஸ். ஓகே, அடுத்தது எக்ஸ்பிளைன் எனி 5 எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிடுங்க. மென்ஷன் எனி 5 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எழுதும் பொழுது பாயிண்ட்டை மட்டும் எழுதுனீங்கன்னா பத்தாது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா 5 பாயிண்ட்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. நிறைய இருந்தாலும் 5 பாயிண்ட்ஸை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட்னா என்னன்னு எழுதிட்டு அப்புறம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்னுட்டு பாக்ஸில் வந்து அந்த 5 இது மட்டும் எழுதலாம் நீங்கள். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ, வாக்கின் மூலியமாகவோ, இல்லை வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா, ஸோ இது மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 மட்டும் அந்த பாக்ஸில் எழுதிட்டு அந்த 5 பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது 5 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 5 மட்டும் பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தது எக்ஸ்பிளைன் ஹவு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஃபர் ஃப்ரம் இ மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்ட் இ மார்க்கெட்டிங் வந்து ரெண்டுத்தையும் பற்றி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டேப்லர் காலத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அடுத்தது 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரூனர். ஸோ ஆண்டர்ப்ரூனர் பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸை பற்றி மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஆண்டர்ப்ரூனர் எழுதிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரூனர்னு எழுதிட்டு அந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸை சைட் ஹெட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சுதுன்னா அந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸ்பிளைன் எனி 5 ரோல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ ரோல் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் என்னென்ன இருக்குது ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்னா என்ன, அப்புறம் ரோல் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே போல் 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன, அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து நிறைய இருக்குது. டெப்ட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட், மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், ப்ரைமரி செகண்டரி மார்க்கெட், கேஷ் அந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸில் எழுதிட்டு நீட்டாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் தான் கொடுப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங். இ மார்க்கெட்டிங்னா என்னென்னு எழுதிடுங்க, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அடுத்தது 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஸோ மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 பாயிண்ட்ஸ் இருக்கும். வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுனீங்கன்னா வெறும் 1 or 2 மார்க் 1 மார்க் தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா எக்ஸ்பிளைன் எனி 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 எழுதிட்டு நீங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மோர் தேன் இனஃப். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் 2022 என்னுடைய டிஸ்கஷன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.